வணக்கம், எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு வந்து என்னென்று சதுர கேன் பேக் என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். போன வீடியோக்குள்ள இடையில மைக்கு ஒற்ற மைக் நின்றுட்டுது, சில சவுண்டு பிரச்சனையாக இருந்தது, சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கு சாரி மன்னிச்சிடுங்க. இந்த முறை படிவாக பார்த்து இதன்றேன். இப்போ வந்து மொத்த நூல் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி மொத்த நூல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் 4 நார்மல் நூலை 4 நூலை எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சு ஒன்றா பின்னலாம் தடிப்பா, அல்லது சும்மா இப்போ இப்போதைக்கு பின்னி பழக போகிறீங்கன்னா நல்ல ஈர டிஷர்ட், பழைய டிஷர்ட் இருந்தால் ஒரு சைஸில் நீட்டுக்கு வெட்டிட்டு அப்படியே வட்டமாக அப்படியே ஃபுல்லாக டிஷர்ட்டை வெட்டிட்டு அப்படியே இழுத்தா அப்படியே நூல் மாதிரி வரும், அதில் பின்னி பழகலாம் நீங்கள். ஓகே, இப்போ என்னென்னு பின்னுட்டு பார்ப்போம். முதல்ல வந்து முடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து நான் 24 செயின் பின்ன போகிறேன். 1 2 சதுரமாக அடியில் வர்ற மாதிரி பின்ன போகிறேன். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஃபுல்லாக பின்னி. இப்போ வந்து 24 செயின் பின்னி இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் கிட்டே இருக்குது. இப்போ பின்னிட்டு இப்போ அடுத்த வரி வந்து 1 செயின் பின்னி, சாரி வீடியோக்கு வெளியிலான வந்து 1 செயின் பின்னி 1 செயினை விட்டு பக்கத்துக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஷே. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இது பின்னுற கேன் பேக் பார்க்க சிலது கேன் பேக் இருக்குன்னு கஷ்டம் போல் உங்களுக்கு தெரியும், ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமெண்டு பின்னுறது. எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த நீட்டுக்கு 1 சிங்கிள் க்ரோஷே பின்ன போகிறேன். இப்போ இஞ்சகான 1 சிங்கிள் க்ரோஷே பின்ன போகிறேன், பின்னிட்டு காட்டுறேன். அதாவது 1 சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு தெரியும், நார்மலாக அப்படி கொடுத்து இப்படி எடுத்து நார்மலாக பின்னுறது. இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டேன். இனி அடுத்த வரி 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இங்கே நான் இதுக்கு பின்னாமல் இங்கே கொடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஷே பின்னுறேன். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஷே பின்னி கொண்டு வந்து 1 செயின் பின்னி இப்போ பின்னின மாதிரி பின்னணும். இப்போ ஜான பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2வது வரி பின்னினா 3வது வரி அதே மாதிரி 1 செயின் பின்னி இதுக்கு பின்னியில் நான் டைரெக்டாக இதுக்குள்ள பின்னாமல் இது முதலாவது இப்படி ஒவ்வொரு வரியும் வந்து பின்ன போகிறேன். அதாவது 12 வரி பின்ன போகிறேன். டோட்டலாக வந்து 12 வரி பின்ன போகிறேன். இப்போ 1 2 வரி பின்னிட்டேன். இப்போ 3வது வரி பின்னி கொண்டு போகிறேன். இப்படி டோட்டலாக 12 வரி பின்னி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 12 வரி பின்னிட்டேன். சாரி, இது நீள் சதுரம் அந்த மாதிரி சொல்லிட்டேன். சில நேரங்களில் வீடியோ வந்து நான் பின்னிக்க வந்து ஸ்டாப் பண்ணி வீடியோ வந்து தொடர்ந்து எடுக்குன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணி ஒரே ஐடியாவே பின்னி வீடியோ கட் பண்ணாமல் எடுக்கிற நாடி சில நேரம் மாறி சிங்கிள் க்ரோஷேக்கு உங்களுக்கு தெரியும் பின்னி கொண்டு போக என்ன பின்னி கொண்டு போகிறோம்ண்டு. சில நேரம் சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷேன்னு மாற்றி சொல்லியும் போடுவோம். அதனால் நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்ன பிரச்சனைன்றா ஃபுல்லாக பின்னி கொண்டு போக 10 நிமிஷம் வீடியோவுக்கு மேலே பின்னி கொண்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி
ஸ்டாப் பண்ணி அப்படியே தொடர்ந்து பின்னி கொண்டு போவேக்க நான் சில நேரம் திரும்ப அதை சொல்ல இல்லாமல் இருக்கும் மறந்து அப்படி வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வரை பின்னி முடிச்சிட்டேன். நீள் சதுரமாக பின்னியாச்சு. முதல் மாதிரி சதுரம் என்று சொல்லிட்டேன், நீள் சதுரம் பின்னிட்டேன். இந்த 11 சென்டிமீட்டரு கிட்ட இருக்குது. இப்போ இது வந்து தடித்த நூல், தடித்த கம்பியால் பின்னினாடி அதே சைஸ் நூல் அதால் பின்னிக்க உங்களுக்கு அதே அளவு வரும். இது மெல்லிய நூலால் பின்னினீங்களா, மெல்லிய நூலால் மெல்லிய கம்பியாலையும் பின்னிக்க நாளைக்கு உலகத்துக்கிட்ட தான் வரும், ஒரு குட்டியாக தான் வரும். நீங்கள் வந்து பின்னி பழையில் இதே 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 இது முதல்ல நீங்கள் எந்த சைஸ் நூலில் வேணுமென்றாலும் கம்பின்ற சைஸு சின்னனா நூலுன்ற சைஸுக்கு ஏற்ற கம்பியில் பின்னலாம். என்ன இந்த சைஸுக்கு வராமல் ஒரு குட்டி சைஸில் வரும். இப்போ வந்து 1 செயின் பின்னிட்டு அப்போ இந்த வரி வந்து 13வது வரி வந்து என்ன செய்வோம்னா ஒவ்வொரு இந்த மூளைக்குள்ளே 2 சிங்கிள் குரோஸை வரும். இந்த மூளைக்கு 2 சிங்கிள் குரோஸு, இந்த மூளைக்கு 2 சிங்கிள் குரோஸு, இந்த மூளைக்கு 2 சிங்கிள், மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து 1 சிங்கிள் குரோஸே வரும். இப்போ வந்து 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து 1 சிங்கிள் குரோஸை பின்னுறேன். இதுக்கு வந்து முடிக்க 2 சிங்கிள் குரோஸை இதில் பின்ன போகிறேன். அல்லது ஸ்டார்ட்டுக்கே ஓகே இங்கேயே 2 சிங்கிள் குரோஸே பின்னிட்டு போவேன். ஓகே 2 சிங்கிள் குரோஸே, ஒன் சிங்கிள் குரோஸே இப்படி இதுக்குள்ளே இப்போ 13வது வரி வந்து அப்படியே இதில் 2 சிங்கிள் குரோஸை பின்னி ஸ்டார்ட் பண்ணினா இதுக்குள்ளே 1 சிங்கிள் குரோஸை பின்னி வந்துட்டு இந்த மூளைக்கு 2 சிங்கிள் குரோஸை பின்ன போகிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஸை மட்டும்தான் பின்ன போகிறேன். இதில் தச்சமன் வீடியோக்களில் சில நேரங்களில் இப்போ நாங்கள் மாறி சிங்கிள் குரோஸை போல் டபுள் குரோஸேன்னு சொல்லி போடுவோம் செயினுக்கு பதிலாக. ரெண்டு நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும் பின்னி கொண்டு போய் என்ன பின்னுறோம்னு அதை கேட்ட மாதிரி. ஏன்னா வீடியோ கன தூரம் போனால் அப்புறம் சில நேரம் நாங்கள் அதை கட் பண்ணி ஒரே அடியாக வீடியோ சில நேரம் ஸ்டாப் பண்ணி எடுக்கிறனாடி அதை கட் பண்ணி போட இல்லாமல் இருக்கும். அதால் நீங்கள் பாருங்க இது ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஸே இதுதான். இப்போ இந்த கடைசி இதுக்குள்ளே 2 சிங்கிள் குரோஸே வேணும். 1 2. சில நேரம் இது சிங்கிள் குரோஸே ரவுண்ட் நாடி எங்களுக்கு சில நேரம் அங்கே ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னு தெரியாது. அவள் நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறது நல்லா. இப்போ இந்த மூலையில் 2 சிங்கிள் குரோஸை பின்னிட்டேன். இந்த பக்கம் வந்து 12 ஒவ்வொன்றுக்கு நேரமும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஸை பின்னுவாங்க. 1 ஒரு சிங்கிள் குரோஸே இதுக்கு நேரம். ஏன்னா இது சரியாக பின்னாட்டி சுற்றிக்கு வந்துடும். இங்கால பின்னுற அதே அளவு இங்கால பின்னான் 2 நம்மளா 12 சிங்கிள் குரோஸு 3 4 5 6 7
7 8 9 10 11 12 12க்கு 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். இப்போ இப்படி வெளியில் தெரியிற நூல் எல்லாத்தையும் பின்னேக்கே நாங்கள் ஒரு ஏடியாக சேர்த்து உங்களுக்கு மறைச்சி பின்னி கொண்டு போட்டோம்னா அப்புறம் திரும்ப தனியாக அதை பின்ன தேவையில்லை. உண்டு இனி இங்கால எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸ், இந்த மூலையில் 2 டபுள் க்ரோஸே சாரி சிங்கிள் க்ரோஸே. சிங்கிள் க்ரோஸே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வளைவாக நல்ல வடிவாக நீட்டாக வருது. இது நிறைய டிசைனில் நிறைய விதம் விதமாக பின்னலாம். இப்போ ஒரு சிம்பிளான இதிலேயே இப்போ ஸ்டார்ட்டுக்கு பின்னி பழகிறாங்களுக்கு ஒரு சிம்பிளான டிசைனில் நாங்கள் பின்னி காட்டிக்க ஈஸியாக பின்னுவீங்க. அது கஷ்டமான டிசைனில் பின்னி காட்டிக்க இடையில சலிப்பு வந்து விட்டுடுவீங்க. இதண்டா உங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஈஸியாக இருக்கேக்க பின்ன ஆசையாக இருக்கும். அப்புறம் பின்னி இது பின்னி பழகின பிறகு நீங்கள் கஷ்டமான டிசைனுகள் வடிவான எந்த டிசைனை வேணுமென்னாலும் நீங்கள் கொண்டு வந்து போட்டு பின்னலாம். இதில் மெதட் ஒன்று தான், ஒரே முறை தான் எல்லாத்துக்கும். நீங்கள் அப்புறம் டிசைனுகளை மாற்றுவீங்க, சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதுகளை மாற்றுவீங்க. பின்னல் எத்தனை கூட வேணும் குறைய வேணும்ண்டு எல்லாமே ஈஸி தான். ஸ்டார்ட்டில் பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் நாங்கள் இப்போ உங்களுக்கு பின்னுறதுக்கான சாமான்கள் இல்லாட்டி கூட நீங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தாலே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அது படிஞ்சிடும். ஒரு எல்லாமே ஈஸின்ற மாதிரி படிஞ்சோடனே அப்புறம் நீங்கள் தானாக பின்ன தொடங்குவீங்க. முதல் 2-3 தடவை வீடியோவை திரும்ப நானெல்லாம் ஸ்டார்ட்டுக்கு பின்னுறதுக்கு இதுகள் இருக்கோ இல்லையோ வீடியோ அடிக்கடி பார்ப்பேன். வேறு பாஷையில் தான் இருக்கு, முந்தைய தமிழில் இருக்கிற அப்போ முந்தி வேறு பாஷையில் இதுகளில் தான் அடிக்கடி பார்ப்பேன். எண்ணி பின்ன 1 2 3 4 5 6 7 8 இதுக்கு 2 4. நீங்கள் எண்ணி பின்னிக்க அதோட ஷேப் மாறாமல் கரெக்டாக வர. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணின இடத்துலையே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் நல்ல வடிவாக நீட்டாக இருக்குது. இப்போ 1 செயின் பின்னி போட்டு இனி வந்து 1 செயின் பின்ன மாட்டேன். இனி வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குள்ளையும் அப்படியே சுத்த வர 1 சிங்கிள் க்ரோஸை இப்படியே சுத்த வர 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிக்கொண்டே வர வேண்டியதுதான். எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நாங்கள் ஒரே 1 சிங்கிள் க்ரோஸை தான் சுத்த வர பின்ன போகிறோம். வேணுமெண்டா நீங்கள் எத்தனை வரி பின்னுற மட்டும் தெரியணுமெண்டா நீங்கள் இப்படி இதை கொடி எண்ணி பின்னலாம்.
இனி எங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த இடம் அப்படியே சுத்த வர ஒன் செயினே பின்ன தேவையில்லை, அப்படியே தொடர்ந்து பின்னி கொண்டே போக வேண்டியதான். அப்படியே எப்படி சுழண்டு சுழண்டு அப்படியே சுத்த வர வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் வேணுமோ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சென்டிமீட்டருக்கு பின்னலாமண்டா, நாங்கள் வந்து இப்படி தொடர்ந்து பின்னிக்கணும். ஒரு 22 சென்டிமீட்டர் இப்படி என்ன பேக் தொடர்ந்து பின்னி கொண்டு போக வைக்க ஒரு 20, உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ 20 22 21 23 எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு அப்படியே தொடர்ந்து பின்னி கொண்டு போங்க. அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே பேக் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். இப்போ பின்னிட்டு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி அப்படியே நீங்கள் சுத்த வர பின்னி கொண்டே போக வேண்டியது. எல்லாத்துக்குமே 1 சிங்கிள் க்ரோஸ் தானே, நீ அந்த 2 சிங்கிள் க்ரோஸ் பின்னினது எல்லாத்துக்குமே 1 சிங்கிள் க்ரோஸ் தான் பின்னப்புறம் மூளைக்கு எல்லாமே 1 சிங்கிள் க்ரோஸ் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதையே நீங்கள் இப்போ பின்னல் வீடியோ இப்போ புதுசாக பழைய பின்ன தெரிஞ்சாக்களுக்கு தெரியும், புதுசாக பின்னுறாக்களுக்கு தெரியும். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வேக்கை பார்க்க நினைப்பீங்க இது கஷ்டம் போல் இருக்குது, பயங்கர இது போல் இருக்குது, பண்ணி பின்னணும் அப்படி நினைப்பீங்க. வீடியோ பார்த்தா தான் ஃபுல்லாக வீடியோ பார்க்கத்தான் தெரியும் உங்களுக்கு. கஷ்டம் இல்லை, எல்லாம் ஈஸியாக பின்னலாம். வந்து இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸு எல்லாத்துலேயும் 1 சிங்கிள் க்ரோஸு. நானும் ஆரம்பத்தில் சில இதுகள் எல்லாம் பார்த்து கஷ்டமாக இருக்கும் போல் இது பின்னுறது பயங்கர இதாக இருக்குது, வடிவாக இருக்குது, கஷ்டம் இது பின்னுறேன்ட்டு நினச்சிருக்கிறேன் சின்னல்ல. அப்போ அப்புறம் வீடியோக்கள் எல்லாம் பார்த்து இதனால இவ்வளோ ஈஸியாக இப்போ எல்லாம் கண்ணால் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும். ஓகே என்ன பின்னர் பின்னி இருக்குன்னு, இந்த மெதட்டில் பின்னி இருக்குன்னுன்றது அப்புறம் பின்னி பல தெரியும். ஓகே இதுக்கு இப்படி பின்னலாம் அப்படி பின்னலாம்ன்ட்டு நாங்களாகவே ஐடியா போட்டு நிறைய உடுப்புகள் வந்து நான் இந்த ஐடியாவிலேயே பின்னி இருக்கிறேன் நிறைய. எல்லாமே ஈஸி, நீங்கள் பல வரும், எதுவும் கஷ்டம் இல்லை. இந்த இன்னொருதரால் செய்ய முடியும் இந்த உலகத்திலேண்டா அதுங்களாலையும் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் நினைப்போம் எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறதால அது முடியாமையே போகும். இது தடிப்பான நூலுன்னாடி அந்த டக்கண்டு அந்த பெருசாக எங்களுக்கு தேவையான பெருசாக டக்கண்டு பின்னி முடிச்சிடேன். குட்டி நூலண்டா நாங்கள் இன்னும் கூட செயின் பின்னி கன நேரம் எடுக்கும் இந்த சைஸுக்கு பின்னுறதுக்கு. இந்த பின்னல் கம்பி வந்து அமேசானில் இருக்குது, நீங்கள் அமேசானில் வாங்கலாம். மற்ற தேமூவில் வாங்கலாம். மற்றது அந்த கடைகளில் நார்மலாக அந்த ஃபேன்சி கடைகளில் இருக்கும், வாங்கலாம் நீங்கள். நான் வந்து ஈரோப்பில் இருக்கிற கடைகளில் ஆக்ஷியோன் மற்றது சீமா அந்த கடைகளில் இது வாங்குறேன் நான்.
பின்னலுக்கும் தையலுக்கும் என்ன வித்தியாசம்னா பின்னல் வந்து நீங்கள் கொஞ்ச நேரத்திலேயே நார்மலாக உங்களோட இது முடிஞ்சிடும் டக்குன்னு பின்னி உங்களோட டைமுக்கு இதெல்லாம் ஒரு தையல் ஈஸி. பின்னல் வந்து ஈஸி, ஆனால் கூட டைம் எடுக்கும் உங்களுக்கு பின்னல்களை பொறுத்து. சில பின்னல்கள் பெரிய பெரிய இதுகள் பின்னிக்க உங்களுக்கு கன டைம் எடுக்கும். அதே நேரம் தட்டை தைக்கில் டக்குன்னு தைச்சி முடிச்சிடுவீங்க. சரி, இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது. செயின் பின்னின இடம் வந்தனாலே கொஞ்சம் டைட்டாக எடுத்து விட்டுட்டேன். மிக ஸ்லிப் ஸ்டிச் பின்னாமல் அப்படியே சிங்கிள் க்ரோஸையே பின்ன போகிறோம். இந்த சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு வேணுமென்னா நீங்கள் அடியாளத்துக்கு இதை கொழுவலாம், அல்லது கொழுவாமல் இப்போ சிங்கிள் க்ரோஸை நான் ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் இனி எல்லா வரையும் ஒன் செயின் பின்னாமல் டைரெக்டாக நாங்கள் சிங்கிள் க்ரோஸையை அப்படியே பின்னிக்கொண்டே போக வேண்டியது தான் சுத்த வர. அதாவது முடிவு இல்லாமல் பின்னிக்கொண்டு போகிறது. 22 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் நீங்கள் பின்னிக்கொண்டு வரணும். அப்படியே தொடர்ந்து பின்னிக்கொண்டே வரணும். இப்போ நான் இப்போ சுத்த வர இதே மாதிரி பின்னி 22 சென்டிமீட்டருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வளைஞ்சி இப்படி உள்பக்கமாக இப்படி வளைஞ்சி இப்படி வரும். நீங்கள் இது நல்ல பக்கத்தை வெளியில் விட்டு மற்ற பக்கத்தை எப்படின்னா விடலாம். சரி, இப்படியே சுத்த வர அப்படியே எல்லாத்துலேயும் ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன் செயின் பின்னாமல் அப்படியே ஒன் சிங்கிள் க்ரோஸு அப்படியே சுத்த வர அப்படியே பின்னி கொண்டு வந்து 22 சென்டிமீட்டரு உங்களுக்கு 23 வேணுமோ 20 வேணுமோ எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் அப்படியே பின்னி கொண்டு வாங்க. இப்போ நான் அதை பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஓரளவுக்கு பின்னி கொண்டு வந்துட்டேன். நான் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னாமல் நான் நூல் காணாது திருப்ப இந்த நூல் வந்து கிடைக்கல எனக்கு. அப்போ நான் உங்களுக்கு குட்டியாகவே பின்னி காட்டுறேன். நீங்கள் 22 23 சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு பின்னுங்க. இப்போ இந்த உயரம் வந்து 16 கிட்டே இருக்குது. 16 சென்டிமீட்டரு கிட்ட 17 சென்டிமீட்டரு கிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு பின்னுங்க. இப்போ நான் இவ்வளோ உயரம் காணும், எனக்கு இதே நூல் எனக்கு கிடைக்காதனாடி நான் இவ்வளோ குட்டியாகவே உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இப்போ ஒரு 16 சென்டிமீட்டர் உயரத்துக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து 22 23 இவ்வளோ, அதாவது இந்திய உயரம் உங்களுக்கு காணமென்றாலும் ஓகே இவ்வளோ வேணும். இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண அந்த மூளை பக்கத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணி பின்னிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண அங்கே வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதே மாதிரி இப்போ இதை இப்படி மடித்து மற்ற பக்கம் இப்படி மடித்து கரெக்டாக மற்ற பக்கத்துக்கு மூளை பக்கத்துக்கு கரெக்டாக மடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூளை இப்படி நேர
இப்படி எடுத்து இப்படி இது வந்து 1 செயின் பின்னி இந்த பக்கம் இதுக்கால எடுத்து 1 சிங்கிள் க்ரோஸே பின்னிருக்கு. இதில் 1 செயின் பின்னி இந்த பக்கம் இதுக்கு இந்த பக்கம் நேர மூடியை மடித்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுக்கு இந்த கட்டிட்டு அதான் நீங்கள் இப்படி இங்கேயும் கொடுத்து இப்படி மூளை பக்கத்துக்கு இப்படி கொடுத்து அங்காள் பக்கம் மூளை பக்கத்துக்கு இப்படி கொடுத்து இதுக்குள்ளால எல்லாத்துக்காலையும் எடுத்து ஒரு 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ சுத்த வர அடுத்த மூளை பக்கம் ரெண்டையும் சேர்த்து இதே மாதிரி பின்னணும். 1 சிங்கிள் க்ரோஸை சுத்த வர பின்னிட்டு அடுத்த மூளை ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டு இப்போ இதில் வந்து நடுப்பக்கத்துக்கு வந்து நான் வட்டின் கொழுவுற மாதிரி வட்டின் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வட்டின் கொழுவுறது வைக்க போகிறோம்டா இது சரி நடுவண்டு பார்த்து தண்டணும். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் இந்த மூலையை கரெக்டாக பார்த்து மடித்து இந்த மார்க் பண்ணி போட்டு சரியாக வடிவ நேரை பார்த்து இந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சிங்கி குரோஸே இங்கே காண பின்னி கொண்டு வரப்போன சிங்கி குரோஸே இப்போ வந்து இந்த பக்கம் இங்கே இருந்து இங்கே காண பின்னி கொண்டு வந்துட்டேன். எனிவே இது ரெண்டையும் இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணி பின்ன போகிறேன். அது இதுக்குள்ள குழுவி ஒன்று அப்படி சோடி 2 3 4 1 2 3 4 இந்த 5ஆவதுக்குள்ள கொண்டு வந்து 5ஆவது சோடியா சரி. உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்து மூளை பாட்டை
கரெக்டாக பார்த்து இதை நீங்கள் செய்யணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். நம்மளால் இது 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது, 2 பக்கத்துக்கு 9. ஓகே, இனி சுத்த வர ஸ்டார்ட் பண்ணின இடங்கான சிங்கிள் குரோஷே பின்னலாம். அதுக்கு முன்னே இதில் நீங்கள் வட்டினுக்குரிய இது வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை சேர்த்து இதோடையே பின்னணும். இப்போ நான் காட்டுறேன். நடுவில் இதில் எந்த எண்ணி பார்ப்போம். இங்கேருந்து 1 2 3 4 5 6 8 சரி 8 9 10 11. அதே மாதிரி இங்கே இந்த எண்ணி 11 நடுவில் அப்படி 1 2 3 4 பட்டினுக்குரிய எவ்வளோத்துக்கு உங்களுக்கு பட்டினுக்குரியது வேணும் அப்படி 4 5 பின்னிட்டு கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இஞ்சாலையும் செமனாக இருக்கணும், அங்காலையும் செமனாக இருக்கணும். இது பட்டின் வச்சுட்டு இப்படி கொழுவக்கூடிய மாதிரி. நீங்கள் அது பட்டின் கொழுவுறதுக்கு இது கிட்ட தைக்க போகிறீங்களோ அந்த நீட்டுக்கு நீங்கள் செயினை பின்னணும். இப்போ கூட பின்னில் இப்படி கூட பின்னிட்டு இதில் பெரிய வட்டின் வரப்பான இந்த வட்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பின்னி கொண்டு வந்து இங்கே சிங்கிள் குரோஸை ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி மாடல் இப்படி தைச்சு இப்படி பின்னி இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணலாம். இது என்னென்று பின்னுறது உங்களுக்கு இப்படி மாடல் பண்ணலாம், இப்படி பின்னலாம். அப்படி இருந்தால் பட்டின் மாடல் அது இது நல்லா இருக்குது. அப்போ இப்படி மாடல் என்னென்று பின்னுறேன்னு சொல்லலாம். இப்போ பட்டினுக்குரிய இதை கலட்டிட்டேன். அப்போ அது வேண்டாம், அந்த மாடலில் பின்னுவோம். அப்போ சுத்த வர சிங்கிள் குரோஸை பின்னிக்கொண்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி இடத்துலையே கொண்டு வந்து முடிச்சுட்டு நாங்கள் அந்த அப்படி மாடலில் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஞ்சான பின்னி வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணி அந்த இதுக்குள்ளேயே கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வெட்டிட்டு முடிச்சுட்டு மிச்ச நூலை வந்து நாங்கள் உள்ளுக்கு மறைச்சி இழுத்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேன் பேக் மாடல் ரெடி. இப்போ வந்து நாங்கள் கைப்பிடி வைக்கணும். அதோட இதுக்கு மூடுறதுக்கு நாங்கள் கணக்கு டிசைனில் இப்படி மூடுறதுலாம் அதை மூடாமல் இப்படி இங்கே பட்டின் வச்சு இப்படி தண்டெல்லாம். அப்போ என்னென்னு இப்போ வந்து கைப்பிடி வைப்போம் முதல், அல்லது கைப்பிடி வைக்காமல் இது எப்படி பின்னுறேன்னு சொல்லித்தானே இந்த மாடலில், அல்லது இப்படி மூடக்கூடிய மாதிரி என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். கைப்பிடி நீங்கள் ரெடிமேடாக வாங்கியும் புரிம்பாக வைக்கலாம். அவை இப்படி மூடுறது வேணுமென்னு சொன்னால் இப்படி மூடுறேன்னு பார்ப்போம். எப்படி இந்த மாடல் நல்லா இருக்குது. அல்லது இதில் நீங்கள் 2 பட்டன் வச்சு உள்ளுக்கு குத்துற மாதிரி பட்டன் வைக்கலாம், சிப்பு தைக்கலாம், மேலுக்கு புரிம்பா கைப்பிடி ஒன்று வாங்கி பின்னலாம். இப்போ நான் இருக்கிற நூலில் என்னண்டு தண்டுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள்ளுக்கு துணி வச்சு தைக்கலாம், மட்டை வச்சு இதை ஸ்ட்ராங்காக மட்டை மாதிரி பிளாஸ்டிக்கில் உள்ள வச்சு துணி வச்சு நீட்டாக தைச்சி விடலாம் உள்ளுக்கு. இப்போ வந்து நான் 9 இப்போ வந்து கேன் பேக்கில் மேல் பக்கம் அந்த மூடுற மாதிரியே 2 பின் 2 ஆகும். கனவிதமாக பின்னா நான் சும்மா இதே உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாடலில் பின்னுங்க. 2 3 4 5 6 7 8 9
இந்த அளவுக்கு நிற்கிறது. இந்த அளவுக்கு வந்து இனி பின்னி வேற கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ 9 பின்னி இருக்கேன். ரெண்டாவதுக்குள்ள வந்து 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஷே பின்னணும். இப்படி இந்த 1 சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசிக்குள்ள ஒன்று கடைசிக்கு வந்து 1 2 இப்போ வந்து 3 ஓகே 3 சிங்கிள் க்ரோஸ் இதுக்கு பின்னிருக்கேன். பின்னி போட்டு இப்போ இந்த சைட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த நீட்டுக்கு 1 சிங்கிள் க்ரோஸை பின்ன போகிறேன். கடைசிக்கு மட்டும் 3 சிங்கிள் க்ரோஸு மிச்சம் எல்லாத்துக்கும் சைட் பக்கத்துக்கு அப்படியே 1 சிங்கிள் க்ரோஸை பின்னுறேன். இப்போ வந்து கடைசிக்கான 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிடுறேன். இப்போ 1 செயின் பின்னி திருப்பிட்டு 1 சிங்கிள் க்ரோஸு 1 சிங்கிள் க்ரோஸு இப்படி சைட்டுக்கு நீங்கள் இதே நீட்டாக வேணுமென்னா நீங்கள் கூட 9 செயினுக்கு பதிலாக கூட பின்னி போட்டு ஒரு பின்னலாம். 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ வந்து 1 2 3 3 செயின் 3 சிங்கிள் க்ரோஸை நடுவில் பின்னினதுக்குள்ள இப்போ வந்து 1 2 1 2 3 இதுக்கே திருப்ப இதுக்கு 2 டபுள் க்ரோஸு இதுக்கு திருப்ப 2 டபுள் க்ரோஸு சாரி 2 சிங்கிள் க்ரோஸு திரும்ப இதுக்கு 2 சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸு வேணும். இது வந்து இப்படி நேராக வரணும். இப்போ 1 செயின் பின்னி சாரி 1 செயின் பின்னி 1 சிங்கிள் க்ரோஸை பின்னுறேன் இப்படி சைட்டுக்கு. இப்போ வந்து இதில் வந்து இதுக்குள்ளே வந்து 6 1 2 3 4 5 6 அப்போ இதுக்கு 2 சிங்கிள் க்ரோஸு அந்த டபுளாக பின்னின முதலாவது இதுக்குள்ள 2 சிங்கிள் க்ரோஸு 1 சிங்கிள் க்ரோஸு 2 சிங்கிள் க்ரோஸு 1 single crochet 2 single crochet 1 single crochet 2 single crochet மெட்டேக்கிலும் 1 single crochet. உங்களுக்கு இந்த இது பிடிக்காட்டி நீங்கள் இதை விட்டுட்டு நார்மலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி நார்மலாக பின்னணும்.
வெந்தளவு காணும்னு சொன்னால் அவ்வளோத்தோட அப்படியே தச்சு விட அதில் என்ன ஒரு வரி பின்னி திருப்ப ஒன் செயின் பின்னி இதில் 2 பின்னுறேன். மேல் அந்த 3 இதுக்குள்ளேயும் மேல் பக்கம் அந்த வளைவு 3க்கு இங்கால 2 இங்கால 1 சிங்கிள் க்ரோஸு இங்கால 1 சிங்கிள் க்ரோஸு சாரி 2 1 2 மிச்சம் எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸு பின்னுறேன். இதில் காணுமில்ல இதில் கரெக்டாக இது நடுப்பக்கம் இப்படி வச்சு இது நடுவு கரெக்டாக நடுவில் வருதுன்னு பார்த்து பின்பகுதி மார்க் பண்ணிவிட்டு இது இந்த நடுப்பக்கத்தையும் மார்க் பண்ணி போட்டு அப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். நீ வச்சுக்கொண்டு இதுக்கு நேர கொடுத்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போம். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் சரி கொடுத்து இப்படி நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுங்க. இப்போ வந்து ஜாயின் பண்ணி போட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணி போட்டு மிச்ச நூலில் சேருவோம். உங்களுக்கு இந்த முறை இப்படி வைக்க பிடிப்போம்ல இப்படி செய்யலாம். அதாவது நார்மலாக நீங்கள் ஒன்றும் வைக்காமையே இப்படி வைக்காமையே நீங்கள் ஏன்னா இதில் வட்டின் வச்சு குத்தணும். இப்போ கைப்பிடிக்கு வந்து ரெடிமேட்டாக நீங்கள் கைப்பிடி இருந்தால் அதை வைக்கலாம். இல்லையெண்டா அதில் இருக்கிற நூலில் நான் பின்னி காட்டுறேன். அதனால் நீங்கள் கைப்பிடி வந்து நார்மலாக எவ்வளோ நீட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ பின்னி போட்டு 1 சிங்கிள் க்ரோஸு
நீங்கள் இப்படி 2 வரி பின்னியும் இப்படி இன்னும் ஒரு வரி பின்னி முன்னுக்கும் பின்னுக்கும் ஜாயின் பண்ணி விடலாம் கைப்பிடி. நான் ஒரு 36 செயின் பின்னியிருக்கேன். இப்போ 2வது கொடுத்து சிங்கிள் க்ரோஸு. இப்போ எனக்கு நூல் காணாடி நான் இருக்கிற நூலில் சும்மா சிம்பிளான இதாக சும்மா இப்படி 2 வரி பின்னி 2 வரி என்று இப்படி ஒரு வரி 36 செயின் பின்னினா 2வதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸ் பின்னினால் அப்படியே இஞ்சான 1 சிங்கிள் க்ரோஸை பின்னவும். இப்போ வந்து 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ இதை வந்து நாங்கள் நூல் இருந்தால் நாங்கள் உருண்டை டைப்பில் உருண்டையாக பின்னிக்க இன்னும் வடிவான கைப்பிடியாக இருக்குது. இப்படி வச்சு 2 பின்னி 2 நேருக்கும் இப்படி தண்டி விடலாம் ஜாயின் பண்ணால். நீங்கள் அளவு வள்ளி கம்பி மாதிரி மாடலில் அந்த பிடிக்கிறது ரெடிமேட்டாக அது வாங்கி தைச்சி விடலாம். அல்லது பிளாஸ்டிக் ரப்பரில் ஏதாவது இப்போ வாங்கி செயினில் எல்லாம் குழுவி நீங்கள் தண்டலாம். இது இருக்கிற நூலில் உங்களுக்கு நான் சும்மா கைப்பிடி தண்டி காணலாம். அதில் நீங்கள் பின்னியும் போடலாம் கைப்பிடி. 3 நூல் எடுத்து தலைமுடி பின்னுற மாதிரி பின்னி அப்படியும் தண்டலாம். உங்களுக்கு எந்த ஐடியா தோணுதோ அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து இவ்வளோ தான் கேன் பேக் மெயினான பின்னால் இவ்வளோ தான். நீங்கள் இதுக்கு கைப்பிடி கொழுவி தூக்குறது செயின் தடித்த செயினில் என்னதுலேயுமே தண்டலாம். மற்ற கைப்பிடி மேலுக்கு ரப்பரில் அல்லது பிளாஸ்டிக்கில் வைக்கலாம். வேணுமெண்டா வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கைப்பிடி அந்த வட்டமாக பின்னுறேன்னு சொல்லித்தரேன். அந்த குழாய் மாதிரி ஷேப்பில் என்னென்னு பின்னுறேன். இதில் வட்டினும் வச்சு வந்து விட்டால் சரி. இவ்வளோ தான் கேன் பேக். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சைனிங்காக. உள்ளுக்கும் நீங்கள் துணி வச்சு தைக்கலாம் அல்லது இப்படி மட்டமாக நிற்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் உள்ளுக்கு வச்சு சுத்த வர வச்சு நீங்கள் தைச்சி விட்டீங்கன்னா சரி. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான பேக். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எதிலையும் பட்டன் வச்சு இப்படி அமர்த்தி விடலாம். ஓகே, பாய்.